ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நீட்டோட நாட்கள் பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. நானும் நடுவில் போர்டு எக்ஸாம்னு சொல்லி அங்கே கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். இப்போ போர்டு எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு, ஃபிசிக்ஸ் போர்டு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளெஷ்டாக இனிமேல் நீட்டுக்கு மட்டும்தான், நீட் ஃபிசிக்ஸ் தான் நம்மளோட மெயின் டார்கெட்டாக இருக்கும். ஃபிசிக்ஸில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கிறத நினைக்கிறத ஸ்டாப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்களை நம்புங்க, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிறது நம்பிக்கை வைங்க. வச்சுட்டு உங்கள் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சார் மார்க் இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக் என்ன அப்படின்னா நம்ம லெக்சர் பாருங்கள். ஓகே, கிராஷ் கோர்ஸ் வந்து யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது, ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னா நான் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் கொடுத்துட்றேன். இனிமேல் பார்த்தீங்கன்னா உட்காந்து 90 வீடியோ இருக்குது. 90 வீடியோ நீங்கள் பார்க்க முடியாது, ஓகேவா? பார்க்குறவங்க தாராளமாக பார்த்துக்கோங்க. ஸோ என்ன அப்படின்னா நான் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் கொடுக்குறோம். உங்களுக்கு வேணுமா வேணான்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அட்லீஸ்ட் 30 பேராச்சும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வேணும். அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக் நான் என்ன பண்ணுறேன், எந்தெந்த டாப்பிக்லேருந்து கொஷின் கேட்குறாங்க, சரிங்களா? சேனலை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன்னா அந்த டாபிக் ரிலேட்டடாக வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சுருப்பேன், ஓகேவா? அப்போ நான் ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி வீடியோ போட்டுறேன். ஒன்று ஷார்ட்ஸில் என்ன சொல்லிடுறேன்னா இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அப்புறம் அந்த டாப்பிக்கில் எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் இந்த பண்ணுற அனலைசிஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்டிஏ வந்து நீட் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 2019, 20, 21, 22, 23, 24 மொத்தம் 6 வருஷம் என்டிஏ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. ஜாலியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 வருஷத்தில் என்டிஏ 12 தடவை எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா வருஷத்துக்கு 2 தடவைன்னு கேட்டால் ஆவரேஜாக 2 தடவை, ஓகேவா? ஆஸ் பர் ரூல் ஒரு தடவை தான் கண்டக்ட் பண்ணணும். பட் ஒரு சில சிச்சுவேஷனால வருஷத்துக்கு 2 தடவை என்டிஏ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 12 கொஸ்டின் பேப்பர் மட்டும் நம்ம சரியா மினிமம் 12 கொஸ்டின் பேப்பர் மட்டுமாச்சு நம்ம என்ன பண்ணணும், நல்லா தரோ பண்ணி வச்சுக்கணும், ஓகேவா? நான் உங்களுக்காக பார்த்தீங்கன்னா இந்த வந்து சரிங்களா இந்த 12 கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற டாபிக் வைஸ் அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பராக கொடுத்துட்றேன் ஒரு வீடியோவில், சரிங்களா? இந்த டாப்பிக்லேருந்து இவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அது வேணுமா வேணாம் வந்து நீங்கள் டிசைட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். சார் இந்த லெசன் ரொம்ப கஷ்டமான லெசன், அப்போ அந்த லெசன் விட்டுரு. அந்த லெசனில் எந்த டாபிக் கேட்குறானோ அந்த டாப்பிக்கை மட்டும் நம்ம படிச்சுக்கலாம். சொல்கிறது புரியுதா இல்லையா? அப்போ நான் ஒரு 60 டாபிக் சொல்கிறேன், நீங்கள் 60 டாப்பிக்கை மட்டும் நல்லா படிச்சுக்கிட்டு சூப்பராக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஒரு சில டாபிக் தான் ரிப்பீட் ஆகும், ஓகேவா? அதே மாதிரி இந்த மாடர்ன் ஃபிசிக்ஸ் லெசன் பார்த்தீங்கன்னா டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன், ஆட்டம், நியூக்ளியஸ், செமிகண்டக்டர் இந்த 4 லெசன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 கொஸ்டின் கிட்ட வரும், ஓகேவா? ரே ஆப்டிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா 3-4 கொஸ்டின் வருது. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4-5 கொஸ்டின், கைனமெட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா 4-5 கொஸ்டின், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக வருது. அப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன, இந்த 12 கொஸ்டின் பேப்பரில் அந்த டாப்பிக்கில் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு என்ன கொடுத்துட்றேன்னா சாப்டர் வைஸ் அனாலிசிஸ் கொடுத்துட்றேன், டாபிக் வைஸ் அனாலிசிஸ் கொடுத்துட்றேன். அப்போ அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் உங்களுக்கு அது வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி ஒரு வீடியோ, ஓகேவா? ஷார்ட்ஸில் இந்த டாப்பிக்லேருந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்திருக்குது, அப்புறம் இந்த டாப்பிக்கோட இன்டெப்த் வீடியோ, சரிங்களா? அந்த ஒரு டாப்பிக்கை ஒரே வீடியோ லெக்சரில் கவர் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ லிங்க்கு உங்களுக்கு கொடுத்துட்றேன். அந்த கீழே வந்து அந்த கிளிக் பண்ணோன்னு வீடியோ போகும் பார்த்தீங்களா? ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா அந்த வீடியோ பார்த்துக்கோங்க, ஓகேவா? உங்களுக்கு கிராஷ் கோர்ஸ் தனியாக அவைலபிளாக இருக்குது, பார்க்கணுன்னு பாருங்கள். எய்மர்ஸ் ஆப்பில் போய் தாராளமாக எல்லாருமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு டெஸ்ட்டு கொடுக்கலாம், ஓகேவா? அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸ் டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது, யூனிட் வைஸ் டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது, ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் இருக்குது, ஓகே? ஸோ சாப்டர் வைஸ் டெஸ்ட் எல்லாமே நம்ம எய்மர்ஸ் ஆப்பில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு நீங்கள் போய் தாராளமாக கொடுத்துக்கலாம். ஃபிசிக்ஸ்க்கு இருக்குது, கெமிஸ்ட்ரிக்கு இருக்குது, பயாலஜிக்கு இருக்குது. ஸோ ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோ சொல்யூஷனும் ப்ரொவைட் பண்ணுவேன், அது வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேவா? அது போக பார்த்தீங்கன்னா சப்போஸ் கடைசி நேரத்தில் ரிவிஷனுக்கு நான் ஃபார்முலா ஷீட்ஸ் மாதிரி உங்களுக்கு வீடியோ மாதிரி கொடுத்துட்றேன். இல்லை ஷீட் தேவைன்னா ஷீட் மாதிரி, ஷீட் ஆல்ரெடி ஃபார்முலா ஷீட் நாங்கள் ஆல்ரெடி சேனலில் அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த சேனலோட பேர் பார்த்துக்கோங்க, கான்செப்ட் A2K. இது போய் டெலகிராமில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும், ஓகேவா? ஸோ இந்த சேனலில் போனீங்கன்னா ஃபார்முலா ஷீட்ஸ் அவைலபிளாக இருக்கும். நான் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, ஓகே? இந்த 12 கொஸ்டின் பேப்பரில் இருக்க சாப்டர் வைஸ் கொஸ்டின் வேணால் நான் உங்களுக்கு ஒரு PDF மாதிரி கொடுத்துட்றேன். உட்காந்து ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணாலே மார்க் நீங்கள் தாராளமாக இம்ப்ரூவ் பண்ணலாம், சரிங்களா? ஸோ கிவ் அப் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, 60 நாள் இருக்குது, 30 லெசன் தான் ஃபிசிக்ஸில், ஓகேவா? நீங்கள் ப்ராப்பராக ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இதை அச்சீவ் பண்ண முடியும், ஓகே? கிராஷ் கோர்ஸ் வீடியோ ஆல்ரெடி வந்துக்கிட்டே தான் இருக்குது, அந்த வீடியோ பார்க்காதவங்க வீடியோ பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேணாலும் சொல்லுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா
ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸ் வரும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல நிறைய விஷயங்கள் மிஸ் அவுட் ஆயிரும். மிஸ் அவுட் ஆயிடுச்சுன்னா லாஸ் உங்களுக்கு தான். சரிங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ வீடியோ வருதோ உடனே ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.